சொன்னோம் அல்லவா, அதுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காத அது வேற. அவைகளுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடிய இந்த உம்மத்து ஈதுல் அல்ஹாவிலே சொல்லப்பட வேண்டும் என்று வழிகாட்டிய தக்பீர்களை இந்த உம்மத்து சொல்லாமல் ஒரு ஜமாத் அமைதியாக போய் திடலில் பெருநாளை தொழுதுட்டு வருவது டேஸ்டே கிடையாது. பெருநாளுடைய நாட்கள்ல வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இனிப்பு செய்வாங்க, எல்லா வீட்லயும் வளமை. பெருநாள் தொழுதுட்டு வந்து முதல்ல இனிப்பு சாப்பிடணும், ஒரு நல்ல நாளுமா ஸ்வீட்டு சாப்பிடணும். அந்த ஸ்வீட்ல சேர்க்க வேண்டியது சேர்க்கப்படாவிட்டால் அது மட்டுமே குப்பையில தான் கொட்டணும். கிட்டத்தட்ட அந்த தொழுகையும் அப்படித்தான். அல்லாஹ்வை புகழாத, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தாத அந்த ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைகள் எந்த விதத்தில் அல்லாஹ்விடத்தில் கூடும் என்பதை வந்திருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துல்ஹஜ் பிறை 9 துல்ஹஜ் பிறை 13 அசல் வரைக்கும் சொல்லப்படுகிற அந்த தக்பீர் ஈமானோடு மனசாட்சியோடு நாம் கேட்க வேண்டும். இந்த மஹல்லாவில எல்லோரும் தக்பீர் சொல்கிறார்களா? எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருக்கு தெரியுமா? ஒருத்தர் பிறந்ததிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் அவர் துல்ஹஜ் பிறை 9 ஐயாமு தஷ்ரீக் பிறை அசல் ஏறக்குறைய 23 வக்துக்கு சொல்ல வேண்டிய தக்பீரை அவர் வாழ்நாள்ல அவர் சொன்னதே கிடையாது, சொன்னதே இல்லை. பிறந்தார், வளர்ந்தார், அப்படியே இருந்தார், அப்படியே போயிட்டார். எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை. இப்ராஹிம் நபியுடைய மகத்துவத்தை, அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் வழிகாமித்திய வார்த்தைகளை இன்றைக்கு இந்த உம்மத்து சொல்வதற்கு தயங்குது என்று சொன்னால் இந்த உம்மத்தை என்ன என்று சொல்வது? சாதாரண நம்முடைய மொபைல் போன்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சிம் கார்டுகளில் ஏதாவது அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் சலுகைகள் தரப்பட்டிருக்கும். இத்தனை ஜிபி நீங்க ஈஸி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டேட்டா கிடைக்கும், நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம், விடிய யூஸ் பண்ணலாம் என்று சில சலுகைகள் தருவாங்க கம்பெனிக்காரன். அந்த சலுகைகள் வீணா போயிடக்கூடாதுக்காக வேண்டி எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்ப யுவதிகள் இரவு தூக்கத்தை கெடுத்து அந்த டேட்டா ஜிபியை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டுதான் அதற்கப்புறம் படுக்கையில போய் தூங்குறாங்க. ஏன்னா டேட்டா வீணா போயிடுச்சுன்னா, அவன் கொடுக்குற ஜிபி வீணா போயிடுச்சுன்னா எந்த ஒரு சாய்தா இல்லாம என் காசு அப்படியே கருகி போகுதுன்ற ஒரு தவிப்பு. அல்லாஹ் தந்த சலுகை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு மூமின் சொல்லுகின்ற பொழுது உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை இன்னும் போற்றி புகழ்கிறது. நீ படைத்த சிறந்த படைப்பு மனிதன், அல்லாஹ்வே உன்னை போற்றி புகழ்கிறான் என்று எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. தக்பீர் சொல்ல வேண்டிய இந்த மூமின் தக்பீரை சொல்லாமல் அந்த காலங்களில் அந்த நேரங்களில் அனைத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறானே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 23